பிரிக்கிறோம். திருக்கணித முறையில் என்ன செய்யறோம், ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களா பிரிக்கிறோம். அப்ப 27 × 4 = 108. அதனாலதான் எதிர்பண்ணாலும் 108 முறை ஒரு பரிகாரத்தை சொல்லி விட்டுறது. சரிங்களா? என்ன 108 கொண்டக்கடலை மாலை எடுத்து சாத்தி போய் நீ குருவுக்கு போட்டுட்டு வா, 108 தேங்காய் பிள்ளையாருக்கு ஓட, 108 தண்ணி கூட எடுத்து ஊத்து, உருண்டு கரணம் போடு, தோப்பு கரணம் போடு. இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா 27 × 4 பாதங்களுக்கும் எல்லாத்துக்கும் போடு சவுட்டு மேனிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரங்கள் தான் இது வந்தது சார். சரிங்களா? அதனால 27 × 4 போட்டு 108 பாதங்களாக பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களா பிரிச்சுட்டோமா, அந்த மகத்தையே அந்த ஒரு நட்சத்திரத்தை இவங்க 4ஆ பிரிக்கிறாங்க, நம்ம 9ஆ பிரிக்கிறோம். உபநட்சத்திர முறையில் என்ன செய்யறோம், 9ஆ பிரிக்கிறோம். அந்த 9ஆ பிரிச்சதுலயும் பிரிச்சு அதையும் 9ஆ பிரிக்கிறோம். அதுதான் நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் போய்கிட்டே இருக்கு. அப்ப ரொம்ப துல்லியமா அதை பிடிக்கலாம் சார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 1 டிகிரியை சூரியன் அதாவது கிராஸ் பண்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப டிகிரி வைஸ் பார்த்தாலும் மாட்டிக்கிடுவோம். இப்ப இதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிரும் சார். அதனால உப நட்சத்திர முறையில ரொம்ப துல்லியமா ஷார்ட்டா அந்த இடத்தை கரெக்டா பிடிக்கணும் சார். அப்ப இந்த அதாவது இப்ப மதுரையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட சூரிய உதயம்ங்கிறது வேற. அப்ப என்ன பண்ணலாம், இப்ப சொல்றேன் கேளுங்க சார். இப்ப இந்த 7 மணி இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த 7 மணிக்கு மதுரையில பிறந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் விழுகும் சார். அதே 7 மணிக்கு திருச்சியில பிறந்த குழந்தைக்கு வேற ஜாதகம் விழுகும் சார். ஓகேங்களா? ஏன்னா அந்த மெத்தடோட சிறப்பம்சம் இந்த ஒன்லைனை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் 2 மணி நேரத்துக்கு பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே ராசி நட்சத்திரம் எந்த விஷயங்களும் இதுல அதாவது திருக்கணித முறையில மாறாது. ஆனா உபநட்சத்திர முறையில என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு டைம்ல இப்ப 7 மணிக்கே இதே செகண்ட்ல இதே நிமிஷத்துல தொப்புள்கொடியை கட் பண்ண திருச்சியில பிறந்த குழந்தைக்கு வேற ஜாதகம் சார். அதான் சொன்னேன், இந்த 15 கிலோமீட்டருக்கு ஒரு சூரிய உதயத்துல இருந்து எடுக்கிறோம் சார். இப்ப பாருங்க, மதுரையில அப்ப 7 மணி 1 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் அதுக்கு வேற ஜாதகம் சார். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. ஒரே செகண்ட்லயே இங்கேயும் அங்கேயும் பிறக்கிற குழந்தைக்கு லைட்டா கொடுப்பனைகள் மாறிடும் சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்ல, இதை எப்படிரா நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா? அதுதான் சார் இந்த திருக்கணித முறைக்கும் உபநட்சத்திர முறைக்கும்